வணக்கம். நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு எப்போவும் நல்ல ஒரு மாதிரி ஒரு வசதியாக இருக்கிற ஒரு ரேராக ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ரெசிபி சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம். நெல்லிக்காய் பேஸ் தான் சொல்லியிருக்கேன். நெல்லிக்காயில் ஜூஸ் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, ஹெல்த் பெனிஃபிட்ஸு. நெல்லிக்காயில் ஊறுகாய் போட்டிருப்பீங்க, நெல்லிக்காயில் தொக்கு மாதிரி, நெல்லிக்காய் மொரபா, நெல்லிக்காய் வந்து டெய்லி நெல்லிக்காய் ஜிஞ்சர் அண்ட் ஹனி ஜூஸ் எல்லாம் குடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நெல்லிக்காயில் பொடி பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா அதெல்லாம் அப்போங்க இது பொடி பண்ணிட்டானா எப்போ வேணால் மிளகா பொடி மாதிரி எப்போ வேணால் நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ நெல்லிக்காய் வில் பி இன்டர்னல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதில் நிறையா இருக்கும். சாப்பிட்றதுல பிசைஞ்சு சாப்பிட்றதுல சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு மிளகா பொடி மாதிரி கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் டைப். பருப்பொடியெல்லாம் சாப்பிட்றோம், அதே மாதிரி இதுவும் சாப்பிட்லாம். நெல்லிக்காயில் யாருமே உங்களுக்கு பொடி பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. இது நெல்லிக்காயிலையும் பொடி பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. இப்போது ஒரு கப்பு, ஒரு பெரிய 200-300 இது இருக்கும் பிடிக்கும், அந்த சைஸுக்கு இவ்வளோ பெரிய கப்பில் ஃபுல்லாக நெல்லிக்காய் நல்லா கொட்டையெல்லாம் அமைச்சி எடுத்து சீவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். கல் உப்பு தான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். பெருங்காயம் இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். அதோட சேர்த்து போடுறதுக்கு வெல்லம் கொஞ்சம், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, குண்டு மிளகா, மஞ்சப்பொடி. இது வந்து ரெட் சில்லியும் பேடியும் கலந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கலருக்கு, ஒன்று டேஸ்ட்டு, ஒன்று கொஞ்சம் காரம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து கருவேப்பிலை என்னென்னா ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வேர்க்கடலை, கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கேன். கொள்ளு ஆல்சோ மோர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். கொள்ளு எப்படி சாப்பிட்றது, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, கேஸ் பற்றுறோம். பிறகு கடாய் நல்லா சூடாகிடுத்து. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட போகிறோம். பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் பொரிஞ்சு வந்துடுத்து. இன்னும் கொஞ்சம் பொரியதும் கடலை பருப்பு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போது கருப்பு உளுந்து போடுறோம் பாருங்கள். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இப்படியெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக, எதில் முடியுமோ அதில் சேர்த்துடணும். நெக்ஸ்ட் வேர்க்கடலை போடுற டேஸ்ட்டுக்கு. கொள்ளு போடுறேன். 2 ஸ்பூன் கொள்ளு போட்டிருக்கேம்மா. 2 ஸ்பூன் கொள்ளு, மிளகா, குண்டு மிளகா வச்சுருக்கேன். அது கருவேப்பிலை போட்டுடலாம். ஸோ இது நல்லா வதக்கணும். நல்லா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா அப்படி இப்போ தான் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடும். நெல்லிக்காயை தனியாக வதக்கிக்கலாம். ஏன்னா இதோட பார்த்தோன்னா அது எப்படி வதக்கித்தா இல்லையா நமக்கு டவுட் வந்துடும். இது நல்லா வதங்கினப்புறம் நெல்லிக்காயை வதக்கிக்கலாம். இப்போ
நல்லா அந்த வறுக்கிற ஸ்மெல்லு, அந்த பருப்பு, கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லாம் இதாகிற வரைக்கும், என்ஹான்ஸ் பண்ணுற வரைக்கும் பருத்துட்டு எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் ஆறினதும் நம்ம மிக்சியில் போட்டு கிறிஸ்பாக கிரைண்ட் பண்ணலாம். நைஸ் கிரைண்டிங் இல்லை, கிறிஸ்ப் கிரைண்டிங். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினா நல்லா இது வரும். இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அந்த நெல்லிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் தான் போடணும், நல்லெண்ணெய் தான் விடணும். நெல்லிக்காய் இதை ஊறுகாய் இந்த பொடிச்சு பிசைஞ்சு சாப்பிட்ற ஐட்டமுக்கு எல்லாமே அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல இரும்பு கடாயில் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா அயன் சத்து தானாக எல்லாம் கிடச்சிரும். நெல்லிக்காயில் உள்ளே ஜூஸ் இருக்கும், அந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வற்றினாதான் அந்த கிரைண்டிங் போது அது நல்லா ஒத்து உழைக்கும், கிறிஸ்பாக வரும். இது பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும், 6 மாதம் 1 வருஷத்து வரைக்கும் நீங்கள் பருப்பு பொடி, எள்ளுப்பொடி, இந்த பொடியில் வேறு பொடியெல்லாம் சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி இந்த பொடியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா பாட்லி சூடுக்கே நல்லா வதங்கிடும். இன்னொரு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வதக்கிடுவோம். அப்படி இந்த கடாயிலே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நம்ம வறுத்து வச்ச எல்லா பொடியும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதையும் அதோடு சேர்த்து அரைக்கும் போது அதுக்குள்ளே இது கொஞ்சம் பாட்லி சூடுக்கு நல்லா வதங்கியிருக்கும். ஓகே, சுக்கு பொடியை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போடும். இல்லை மஞ்சள் பொடி போட்டு சுக்கு பொடி போட்டோம்மா. கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம்ல 2 ஸ்பூனு அந்த சுக்கு பொடி போட்டாச்சு. பிறகு எப்படி அரைச்சிருக்கேன்னு கிறிஸ்பாக இன்னும் ஒரு 4-5 சுற்றினா இது நான் ஆகிடும். இப்போது இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அப்புறமா அந்த கடைசியில் நெல்லிக்காய் போடலாம். உப்பு இல்லை போட்டுருவோம். நிறைய உப்பு இருக்குது, அவ்வளோ போட வேண்டாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவைக்கு ஏற்ற அளவு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெல்லம், லாஸ்ட்டாக வெல்லம் போட்டுருவோம். இதை எடுத்துகிட்டு நெல்லிக்காய் கிரைண்ட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம நெல்லிக்காயை கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வெறும் நெல்லிக்காயை கிரைண்ட் பண்ணுறோம். பொடியை போட்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ
இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு நெல்லிக்காய் பொடி பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லோரும் நெல்லிக்காயில் ஊறுகாய், தொக்கு, இஞ்சி, நெல்லிக்காய் மொரபா, ஜூஸ் எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு ஒரு பொடி பண்ணி எப்போனா நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ட்ராவலிங்கில் எடுத்துன்னு போகலாம். ஸோ உங்களுக்கு இது ஹெல்த்தி ப்ராடக்டாக இருக்கும், உங்கள் கூடவே வரும். உங்கள் ஹெல்த் வைஸ் இது நான் இது கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன், அதில் அதை தவிர்த்து சுக்கு சேர்த்துருக்கேன். சுக்கு அப்புறம் தனியா பவுட்ரு எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது எல்லா ப்ரோட்டீனு, ஃபைபரு எல்லாம் இருக்கிறதுனால யூ ஃபீல் ஹாப்பி. நல்லெண்ணெய் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நெய்யில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து ஒரு மெயின் டிஷ்ஷே இருக்கும். கையில் ஏதோ ரைத்தாவோ சைட் டிஷ்ஷோ ஏதாவது வேறு ஏதாவது ஒரு சைட் டிஷ் அப்பளா கிப்பளா தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆன ப்ரோட்டீன் வந்து அதில் உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட். கொஞ்சம் வந்து இந்த ட்ராவலிங்க்கு, சம்மரில் வெளியில் போகிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லது. ரொம்ப டயர்டாக இருக்குங்கும்போது ஒரே ஒரு சாதம் வச்சு இதில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஃபைபர் ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ராங்காக ஃபைபர் இருக்குது. உங்களுக்கு வந்து பாடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். வணக்கம். ப்ளீஸ் பி வித் எங்கள் கலாவாகினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ். ஸோ தேங்க்யூ. See you next week.